ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் நியூ ரிலீஸ் அனிமேவையும் இது நாள் வரைக்கும் ரிலீஸே ஆகாத ஒரு அனிமேவெல்லாம் போட சொல்லி கேட்குறீங்க. ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் என்னால் எந்த அனிமேவையோ போட முடியும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 9. ஹீஜியா இப்போ மாட்டுக்காரோட உடம்புக்குள்ள போயிருந்தான். நீ எதுக்கு அவன் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன? எனக்கு துரோகம் பண்ணிட்டியன்னு ஷீண்டோ கேட்கவும், ஏன்னா ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தன் கூட எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஈஜியா சொல்றான். இது நியாயமே இல்லைன்னு ஷீண்டோ சொல்லவும், அட்லீஸ்ட் அவன் பாடி உனக்கு திரும்ப கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு அப்படின்னு ஈஜியா சொல்றான். ஷீண்டோ இப்போ இந்த பவர்ஸ் எல்லாம் இல்லாம வீக்கான நார்மல் பாயா இப்ப மாறிட்டான். வழக்கம் போல மஹரோ அவங்க அண்ணன் போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. மஹரோ இந்த வீக்கெண்ட் நம்ம டேட்டிங் போலாமா நம்ம ஹீரோ கேட்கப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தா. மாட்டுக்காராவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் சாபம் இன்னொருத்தனும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கோ லைட்டா மாட்டுக்காராவை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஷீண்டோ நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போனதுனால என்ஜி பைஸ் இப்ப ஷீண்டோவை மதிக்கல. அண்ட் ஈஜியா ஹெல்ப் இல்லாம இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஷீண்டோ அமைதியா அங்க இருந்து போயிருந்தான். மாட்டுக்காரவன் நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு சென்னியா சொல்லுவோம். நீ எதுக்கு அவனை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோகமாக அப்படின்னு சொல்லி சென்னியா நம்ம ஹீரோ பலார்னு அடிச்சிருந்தான். மாட்டுக்காரோட பாஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் வந்திருக்கானு கேட்கவும், வந்திருக்கானா அப்படின்னு அவங்க இருக்கவுமே டக்குனி அவங்க ஓடி போய் அவனை பார்க்க போறாங்க. மாட்டுக்கார அவனோட ஃபேவரட் பென்டோ பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சா. மாட்டுக்கார அவங்க கிட்ட பேசாம அவங்களை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்புறான். நாளைக்கு ஸ்கூலுக்காச்சும் ஒழுங்கா வா அப்படின்னு சாபு சொல்றான். வழக்கம் போல இந்த டீச்சர் வந்து லவ் ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. ஆழ்வாரத பார்த்துட்டு உள்ள ஓடிட்டாரு. ஜாஸ்மினா அப்படியே அங்க இருக்கிறவன் கேட்க போறாருன்னு சொல்லவும், நீங்க யார வேணா சூஸ் பண்ணலாம், ஆனா நேத்துல இருந்தே மிஸ் ஜாஸ்மின் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்கிறேன் யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், மிஸ் ஜாஸ்மின் ஏ கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாரு. மிஸ் ஜாஸ்மின்க்கு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிறவரும் சொல்றாரு. மிஸ் ஜாஸ்மின் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் போய் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல குளிக்கிறாடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற பாத் ஹவுஸ்க்கு நம்ம ஹீரோ வரும்போது மாட்டக்கராவை நம்ம ஹீரோ மீட் பண்றான். நான் உன்னோட பாத் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே மாட்டக்கரா அங்க இருந்து ஓடி இருக்கான். அந்த ஈஜியா எப்படி என்ன ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லி ஹோங்கி ஸ்ட்ரெயின்ல ஷீண்டோ இருக்கும்போது ஹோங்கிய பத்தின புக்குன்னு அவனுக்கு கிடைக்குது. அவன் மாட்டக்கரா அவசரமா எங்க போறான் அப்படின்னு சொல்லி சென்னியா கேட்கவும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் குளிச்சுட்டு இருந்தா. ஆரா நீ தானே ஒருத்தர் நுரையோட நிக்கிறான் யாருன்னு கேட்கவும், நான் தான் ஷீக்கின்னு சொல்றான். சென்னியா அடிச்ச கைத்தட நம்ம ஹீரோ முதுகுல பதிஞ்சிருக்கு. அம்மா நீ அவனை பார்த்து எதுவும் பேசுனியா அப்படின்னு சாபு கேட்கவும், இல்ல நான் பார்த்தேன் பட் அவன்கிட்ட பேசல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்கிட்டயும் அவன் ஒழுங்கா பேசலன்னு சாபு சொல்லுவான். அவன் கொஞ்ச நாள் தனிமையில இருக்கப்போ நம்ம ஹீரோ சொல்றான், என்ன பாத்தியா நமக்கு மேட்சிங்கான கப்பை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. மகரோ வந்து மாறிட்டோ மாதிரி இருக்கிற ஒரு டாலை வச்சு பேசிட்டு இருக்கா. பட் அவங்க அண்ணன் வரவோ டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த மாட்டுக்காரா தான் ரொம்ப ஐயோ பாவம். மெயினட்டோ காயோட மீட்ஸ் குனி அந்த ஜெயில இருந்தவன் ஆக்சுவலி அது மாட்டுக்காரோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லி ஓட்டோ வந்து மாரிட்டோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அது மாட்டுக்காரோட அண்ணனா நம்ம ஷாக் ஆகும். மகரோ வாய்ஸ் கேட்டுதேன்னு சொல்லி மாரிட்டோவோ எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். பட் அவ கிடைக்கல. அந்த மாட்ஸ்க்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங் நான் கேள்விப்பட்டேன். மாட்டுக்கரா ஐயோ பாவம் தான் அப்படின்னு சொல்லி மாறிட்டவும் மாகரவும் நினைக்கிறாங்க. மாட்டுக்கராக்கு அந்த டார்க்னஸ் பார்த்து இன்னும் பயமா தான் இருக்கு. அப்ப ஈஜியோவை அவன் வெளியே வர வைக்கிறான். ஈஜியோவை பார்த்தாலும் அவனுக்கு பயமா இருக்கு. அதை விட இந்த டார்க்னஸ் பார்த்து தான் பயப்படுறான். பட் உண்மையிலேயே அந்த இடத்துல எல்லாம் டார்க்னஸ் மாதிரி எதுவுமே இல்ல. பட் ஈஜியா அதை புரிஞ்சுக்கிட்டு இதை வச்சே மாட்டுக்கராவை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். நீ எத்தனை நாளைக்கு தான் அதை பார்த்து பயந்துகிட்டு எப்படி இருக்க போற அப்படின்னு ஈஜியா கேட்கவும், நானும் ஸ்ட்ராங்கான எனக்கு அந்த பயம் போயிருந்தான்னு நினைச்சேன். பட் நான் என்னதான் ஸ்ட்ராங் ஆனாலும் எவ்வளவு பேரை தோக்கடிச்சாலும் அந்த டார்க்னஸ் என்ன விட்டு போகல அப்படின்னு சொல்லி மாட்டுக்கரா சொல்றான். ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக உன்னால எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும், நீ பாருங்க வீக்கானவனா தான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மாச்சின்னு சொல்லவும், ஆனா இப்ப நான் எப்படி இருக்கணும், அப்படியே எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கரா சொல்றான். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒண்ணு எல்லாம் வீக்கானவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கிரியேட் பண்ண இல்யூஷன் தான். ஹாரஜின உன்னால தோக்கடிக்க முடியுமா, அப்பதான் நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்றான். பரவாயில்லன்னு வயதுக்கு சொன்னா என் கூட டேட்டிங் வாரன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு லவ் ஸ்டோனை திரும்பவும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். இந்த ஸ்டோன் எல்லாம் யாருக்குப்பா பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சனியா கேட்கவும், ஆனா அவனுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ மாட்டுக்கராவை யோசிக்கிறான். அவன்கிட்ட பேசணும்னு மகரவே வந்து சொல்லவும், சாரி மகரோ நான் கூட ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தா. மாட்டுக்கராவோட அண்ணனை பத்தி கேள்விப்பட்டேன். மாட்டுக்கராவை நீ மீட் பண்ணியா, அவங்க அண்ணனுக்கு அப்படி ஆனது நினைச்சவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு சொல்லவும், நீ அவனை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான், அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தியா, அதை நீ பண்ற வரை என்கிட்ட பேசாத அப்படின்னு மகரோ சொல்லிட்டு கிளம்பிட்டா. நீ ஓகே தானே, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி சென்னியா கேட்கப்போ, வாயை மூட்டு வாடா நம்ம ஹீரோ சொன்னா. சிறப்பன்ற முதுகுல அடிக்க வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு எஸ்கேப் ஆயிருந்தான். ஸோ நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்கீங்க பிள்ளைன்னு கேட்கவும், உனக்கு எப்படி சென்னியாவை பத்தி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா. கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் சென்னியாக்கும் தெரியாம நம்ம ஹீரோவோட பாக்கெட்ல ஒரு லெட்டரை வச்சுட்டு அவன் போயிருந்தான். அவன் எதுவும் சொன்னான்னு கேட்கவும் எதுவும் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆரோஜனை தோக்கடிச்சாதான் உன்னோட பயம் போகும்னு சொல்லவும், பட் ஆரோஜின் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், இப்பவும் அவன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லவும், என்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஸோ உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு, இந்த டார்க்னஸை பார்த்து நீ பயப்படக்கூடாதுன்னு நினைச்சுன்னா ஹாரஜினை தோக்கடி அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்றான். அதனால நம்ம ஹீரோ பாத் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கான். மாட்டுக்கரவன் நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். உன்ன மாதிரியே ஒரு காலத்துல எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், நாங்க ஹோங்கி பீப்புளாக ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னு சென்னியா ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். அவன் சைஸை விட 10 மடங்கு பெருசா இருந்த ஒரு பர்சன், பட் அசால்ட்டா அவனை தோக்கடிச்சான்.
எனக்கு அவனை பார்த்தவொடனே பிடிச்சி போயிடுச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஹோங்கி பீப்புளாக ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லி நாங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சோம். நாங்க ட்ரைனிங்கும் எடுத்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவே மாறினோம். சென் யா இனி இதுதான் உன்னோட பேரு அப்படின்னு சொல்லி அவன் தான் எனக்கு பேரும் வச்சான். பட் அவ்வளோ ஒத்துமையா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அதனால தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னியா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது ஹாங்கி பீப்புள் ஆகணும் ட்ரைனிங் எடுத்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தப்போ நானும் முட்டாள்னு நினைச்சேன். பட் விட்டு கொடுக்காத உன்னோட அந்த வில் பவர் மேபி அதுக்கு தான் மாட்டுக்கராவும் அட்ராக்ட் ஆகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னியா சொல்றான். அப்போ மாட்டுக்கரா நம்ம ஹீரோவை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ண வந்திருக்கான். அவச்சின் என் கூட ஃபைட் பண்ணு, நான் உன்னை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கரா வந்து அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுவோம். இப்போ சென்னியா கூட நம்ம ஹீரோ நடிச்சாதான் மாட்டுக்கரா அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ கையால தடுத்துருக்கான். உன்னை தோக்கடிச்சாதான் ஸ்ட்ராங்கா மாற முடியும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மாட்டுக்கராவும் ஃபைட் பண்றான். நீ ஏன் பின் வாங்கிட்டு இருக்க, அந்த டார்க்னஸ் ஒன்ன விட்டு போகணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி ஈச்சியோ வந்து கேட்டு விடுவோம். மாட்டுக்கரா அந்த பவர்ஸை வச்சு கிக் பண்ணுவோம். ஈச்சியோ மாட்டுக்கரா கிட்ட இருக்கான்னு சென்னியாக்கு புரிஞ்சிருது. மாட்டுக்கரா நம்ம எதுக்கு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ கூட வயிற்று கலக்குது. கிக் பண்ண வந்துட்டு மாட்டுக்கராவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணல. நம்ம ஹீரோவும் பாத்ரூம் ஓடி இருக்கான். இந்த பையன் கைண்டா இருக்கான், அது எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஈச்சியோ யோசிக்கிறான். மாட்டுக்கராக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு திடீர்னு வந்து என்ன அட்டாக் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் ஈஜியாவால ப்ரொசஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லப்போ ஈஜியாவா சென்னியா என்ன மறைக்கிறான் நம்ம ஹீரோ கேட்டா. சென்னியா நம்ம ஹீரோ தலைக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறான். ஷீண்டோட லெட்டரை இப்பதான் நம்ம ஹீரோ பார்த்து பிரிட்ஜ் கடியில அவன் சொன்ன மாதிரியே போய் அவனை மீட் பண்றான். சென்னியாக்கு தெரியாம தான் இங்க வந்தியா அப்படின்னு ஷீண்டோ கேட்கறான். ஹாங்கி பீப்புளை பத்தி உனக்கு தெரியும்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் சென்னியாக்கு தேவையானது எல்லாமே உன்னோட பாடியை தான், அதை டேக் ஓவர் பண்ணிட்டு அவன் அதுக்கப்புறம் ஒன்ன கொன்றுவான் அப்படின்னு ஷீண்டோ சொல்றான். உங்க அண்ணனும் இதே மாதிரி கோலையா இருந்ததுனால தான் இப்ப பாரு சாவர கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லவும் என் அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மாட்டக்கரா கேட்கறான். அண்ணனை பத்தி பேசாத பாய் மூடு அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா டென்ஷன் ஆகவும் ஈஜியோ வந்து மாட்டுக்கரா கூட மறிச்சாப்றான். அவன் அந்த டார்க்னஸ் வந்து கிக் பண்றான். அந்த டார்க்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாட்டுக்கரா பார்க்கவும் கோவம் தான் அவன்கிட்ட இல்லாம இருக்கு, அதுதான் உன்னை ரூத்லெஸ்ஸா மாத்தும் அப்படின்னு சொல்லி ஈஜியோவா அவனை ப்ரொசஸ் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ ஷீண்டோ சொல்றத வச்சு பார்க்கும்போது தான் ஈஜியோ சொன்னது உண்மையும் அப்படின்னு தோணுது. ஷீண்டோ கிட்ட இருந்து மாட்டுக்கரா கிட்ட டிரான்ஸ்பர் ஆகும்போது அட்லீஸ்ட் உன் பாடி உனக்கு திரும்ப கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட அப்படின்னு ஈஜியோ சொல்லியிருப்பான். ஸோ மார்ஜினா இருக்கிறவங்க அந்த பர்சனோட பாடியை ப்ரொசஸ் பண்ணிட்டு உண்மையான பர்சனை சாகடிக்கிறதுக்கு தான் பிளான் போடுறாங்களா? அப்போ நம்ம ஹீரோ கதையும் மாட்டக்கரா கதையும் என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.